வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அடுத்துள்ள ரெங்கசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திசையன்விளை பகுதியைச் சேர்ந்த சுதன் என்பவர் இணையதள நிறுவனம் மேலே வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இந்த புகார் மனுவில் தாங்கள் இணையதள நிர்வாகத்திடம் பணியாற்றி வருவதாகவும் இந்த நிறுவனத்தில் அலுவலகம் சென்று பணியாற்ற தேவையில்லை, அதற்கு மாறாக அரை மணி நேரம் மட்டும் கைபேசியில் இருந்து வேலை செய்தால் போதுமானது என கூறியுள்ளனர். இவ்வாறு கூறியதோடு இதற்கு கல்வி தகுதி தேவையில்லை, பண முதலீடு செய்தால் போதுமானது என முதலீடு செய்யப்பட்ட தொகை 6 மாதத்திற்கு 2 மடங்காக கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறைந்தபட்ச தொகையான 1 லட்சம் ரூபாயை 4 முறை தவணையாக பல்வேறு நபர்கள் செலுத்தியுள்ளனர். 40க்கும் மேற்பட்ட நபர்கள் தொகையை செலுத்திய நிலையில் தொலைபேசி எண்ணை துண்டித்து ஏமாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரணையில் இவர்கள் மோசடி கும்பலை என தெரிய வந்த நிலையில் காவல்துறையிடம் புகார் அளிக்க பாதிக்கப்பட்டவர்கள் சென்றுள்ளனர். காவல்துறையினர் புகாரை மனுவை பெறாமல் அலக்களிக்க வந்ததாகவும் இது மோசடி தொகை அதிகமான தொகை என்பதால் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்று வழங்குமாறு வற்புறுத்தியுள்ளனர். நாங்கள் காவல்துறையிடம் அவ்வாறு வழங்கிய பட்சத்தில் இதுவரை எந்தவித விசாரணை மேற்கொள்ளவில்லை, மாறாக தங்களது புகார் மனுவை திரும்ப பெறுமாறு தங்களை வற்புறுத்தி வருகின்றனர் என கூறியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடிக்கணக்கில் மோசடி செய்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.